தளபதி விஜய் நடிப்பில் சமீபத்தில் வெளிவந்து ஜனநாயகன் திரைப்படம் 16 நாட்களில் செய்துள்ள வசூலை குறித்து தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். சதுரங்க வேட்டை, தீரன், நேர்கொண்ட பார்வை, வலிமை மற்றும் துணிவு என தொடர்ந்து பல வெற்றி படங்களை கொடுத்தவர் இயக்குனர் வினோத். இவர் இயக்கத்தில் சமீபத்தில் வெளியான படம் ஜனநாயகன். இது தளபதி விஜயின் கடைசி திரைப்படம். இந்த படத்தில் பூஜா ஹெக்டே, மமிதா பைஜு, பாபி தியோல், பிரகாஷ்ராஜ் நிறைய பேர் நடிச்சிருந்தாங்க. அனிருத் இந்த படத்துக்கு இசையமைக்க KVN நிறுவனம் ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாங்க. கடந்த ஜனவரி மாதம் பொங்கல் ரிலீஸாக வெளிவரவிருந்த இந்த படம் சென்சார் பிரச்சனை காரணமாக ரிலீஸ் தள்ளி போனது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். கிட்டத்தட்ட 6 மாசங்களுக்கு பின்னாடி பல தடைகளை தாண்டி கடந்த மாதம் திரைக்கு வந்தது. விஜயின் படம் என்றாலே திரையரங்களில் மாபெரும் கொண்டாட்டமாக இருக்கும். அதுவே இது அவரோட கடைசி படம். ஸோ எல்லா திரையரங்களும் பெரிய திருவிழா மாதிரி கொண்டாடினாங்க. கலவையான விமர்சனங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் ரசிகர்கள் இப்படத்தை தலைமையில் தூக்கி வைத்து கொண்டாடினர். முதல் நாளிலிருந்தே ஜனநாயகன் திரைப்படம் உலகளவில் எவ்வளவு வசூல் செய்துன்னு பார்த்துட்டு தான் வரும். இந்நிலையில் 16 நாட்கள் ஆனதுக்கு அப்புறம் இந்த படம் உலகளவில் செய்துள்ள வசூல் குறித்த ஒரு இன்ஃபர்மேஷன் வெளிவந்திருக்கு. அதன்படி ஜனநாயகன் திரைப்படம் உலகளவில் 16 நாட்களில் ரூபாய் 305 கோடி வசூல் செய்துள்ளது.